அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவுல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்க எல்லாரும் நலமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா இருக்கணும். நிச்சயமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்னைக்கு இந்த பதிவை நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு கோவிலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆமாங்க, இது யாரோட பூஜை அறை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. திரு ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் சார் அவங்க பூஜை அறை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோடு சேர்ந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் நீங்க எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ பதிவை நீங்க முழுவதுமாக பாருங்க. நிறைய பேரு ஹோம் டூரு, பூஜா ரூம் டூர்லாம் போடுவாங்க. இன்னைக்கு இந்த பூஜை அறையை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை, அந்த கடவுள்கிட்ட நம்ம தினம்தோறும் வைக்கக்கூடிய சின்ன சின்ன பிரார்த்தனைகள், நம்ம ஏத்துற விளக்கு, நம்ம சொல்லக்கூடிய சின்ன மந்திரங்கள் எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையை மேம்படுத்துது அப்படிங்கிறத நீங்க இந்த பூஜை ரூமை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா யோக வரஹா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் சார் அவங்களுடைய சன் திரு HV கிருஷ்ண பிரசாத் சார் நடத்திட்டு இருக்கிறாரு. அவரு பொருள்களை மெக்கானிக்கலா மக்கள் கிட்ட கொடுக்கறது கிடையாது. ஒவ்வொரு பொருளுக்கும் தானாக பர்சனலா அவரே ஒவ்வொரு நாளும் பூஜை செய்து அதன் பிறகுதான் அந்த பொருளை மக்கள் கிட்ட கொடுக்கிறாரு. அதனாலதான் அது எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, என்ன பின்னாடி ஃபுல்லா சுவரே தெரியல, அவ்வளோ சுவாமி படங்கள். ஒரு சுவாமி படமும் ஒவ்வொரு சுவாமி சிலையும் அவ்வளோ அழகா இருக்குது. இப்ப வாங்க நம்ம என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பூஜை அறையில நடுநாயகமாக யார் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுக கடவுள் சுப்பிரமணிய சுவாமி, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி நமக்கு எல்லாமுமாக இருந்து வழி நடத்த அவர் இருக்காரு. பக்கத்திலேயே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இருக்கிறாரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா சிவபார்வதி ரொம்ப அழகா காட்சி தராங்க. கீழே பாத்தீங்கன்னா நமக்கு இவர் ஜீவ சமாதி அடைந்த ஒரு முனிவர், திருமழிசையில கோவில் கொண்டு இருக்கிறார். இவரு சிவபாக்கிய சித்தரோட ஜீவசமாதி. சிவபாக்கிய சித்தரோட ஜீவசமாதி. இவன் குழந்தை பிறப்பு உங்களுக்கு வேணும், குழந்தை வரம் வேண்டும்னா இந்த ஜீவசமாதிக்கு நீங்க போயிட்டு பிரார்த்தனை பண்றது நல்லது. கீழே பாத்தீங்கன்னா சால கிராமம் அப்படிங்கிறது இருக்குது. இப்ப சார் அதை பத்தி நமக்கு சொல்லுவாரு. சார், இது உங்களுக்கு பரம்பரையா நீங்க வச்சிருக்கீங்களாங்க சார்? ஓகே, எல்லாமே சொல்லிடுறேன். ஓகேங்க சார். இங்க பரம்பரையா சில விஷயங்கள் இருக்கு. ஆனா சால கிராமம்ங்கிறது 2020 தான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதான் நம்ம ஒருத்தருக்கு அட்வைஸ் சொல்றோம்னா அந்த அட்வைஸ முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த தகுதி இல்லைன்னா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நான் கஸ்டமர்ஸுக்கு நிறைய ஆன்மீக பொருட்கள் பூஜை பண்றதுக்கு கொடுக்குறேன். இன்னென்ன பூஜை பண்ணா இன்னென்ன பலன் வரும்னு அதை 4 பேருக்கு சொல்றேன்னா முதல்ல நான் அதை ஃபாலோ பண்ணணும். நானே இதை பண்ணாம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதனாலதான் முதல்ல இங்க குலதெய்வ பூஜை ஃபர்ஸ்ட் பண்ணிடுவேன். எங்க பெருவேம்புடையார், ஓகே, சாஸ்தா ஐயனார் எப்படி வேணாலும் சொல்லலாம், சிவலிங்க வடிவத்துல இருப்பார். அப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிள்ளையார், அத்தி பிள்ளையார், கருங்காலி பிள்ளையார், வெள்ளருக்கு பிள்ளையார், இந்த மாதிரி பிள்ளையாருக்குனே ஒரு தனி ட்ரே. ஆமா, கருங்காலி பிள்ளையார்னா துர்கா கணபதி, அத்தி பிள்ளையார்னா நிதி கணபதி, லட்சுமி கணபதி, வெள்ளருக்கு பிள்ளையாருக்கு ஸ்வேதார்க்க கணபதி, இப்படி எல்லாம் சொல்றேன் எல்லா கஸ்டமர்ஸுக்கு. அந்த மந்திரா டீடைல்ஸ், மந்திரா கார்டையும் கொடுப்போம். அது எல்லாமே இங்க இந்த மந்திரங்களை சொல்லி ஃபாலோ பண்றது. இந்த பக்கம் சால கிராமம், பெரிய சைஸ் சால கிராமம், ஓகே, சின்ன சைஸ் சால கிராமம், அப்புறம் இங்க ஒரு சால கிராமம், 3 சால கிராமம். ஆமா, எல்லாமே வச்சு அபிஷேகம் பண்றது. அப்புறம் சந்தன காப்பு சால கிராமத்துக்கு பண்ணி அந்த சந்தனத்தை கஸ்டமர்ஸுக்கு பிரசாதமா கொடுக்கறது. விபூதி, குங்குமம், மஞ்சளோட திருநீற்று பச்சைங்கிற மூலிகையை கலந்து பண்ற குபேர குங்குமம், தினமும் நைவேத்தியம் பண்ற காஞ்ச திராட்சை. சால கிராமத்துக்கு சந்தன காப்புக்கு யூஸ் பண்ண அந்த விசேஷமான பவர்ஃபுல்லான சந்தனம். ஒரு 10 ரூபாய்க்கு பஞ்சகவியோட நம்ம ஆபீஸ்க்கு யாராவது வாங்கினாலும் இந்த 5 விஷயங்கள் கூட கிடைக்கும். இது வேற எங்கேயுமே இல்லாத யூனிக்கான விஷயம். அதுவும் சால கிராமத்துல போட்டு மந்திரா ரெசிடேஷன் பண்றது. அந்த அக்ஷய பாத்திரம், டிபெட்டியன் சிங்கிங் பவுல், அதோட எனர்ஜி என்னங்கிறது அதை கேட்டு ஃபீல் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பந்தப்பட்ட ஆன்மீக பொருளோட எனர்ஜியை ஒரு 30 to 40% ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி பிரேஸ்லெட், மாலை மாதிரி டைரக்டா நம்ம ஸ்கின்ல படுற விஷயங்கள்லாம் அந்த பவுல்ல போட்டு இது பண்ணி தருவோம். அண்ட் இந்த கோமதி சக்கரம், மகாமேரு சங்கு, லட்சுமி குபேர யந்திரம் இங்க இருக்கு. ஆமா,
கோமதி சக்கரம் இந்த மாதிரி சுழல் தெரியுற மாதிரி வைக்கணும். இதுல காத்து பட்டு நம்ம மேல படணும், அப்பதான் அந்த எனர்ஜிங்கிறது வரும். சில பேர் துணியில கட்டி டைட்டா வைப்பாங்க, அப்படி வச்சா எனர்ஜி பெருசா வேலை செய்யாது. இன்னொன்னு இந்த சுழல் தெரியுற மாதிரி நிமித்தி வைக்கணும், கவுத்தி வைக்க கூடாது. எப்படி 4 நாளா நேர்த்தியா அதுல 16 அடுக்கி வச்சிருக்கு பாருங்க. பூவை எடுத்துட்டு பார்த்தா இந்த 16 கோமதி சக்கரங்களுமே தெரியும். இதுல வந்து நிறைய பூ போட்டு பூஜை பண்ணி கோமதி சக்கரத்தோட கலரே கொஞ்சம் மாறிடுச்சு. பல வருஷமா பூஜை பண்ற கோமதி சக்கரம் இப்படிதான் கலர் மாறும். இங்க பாத்தீங்கன்னா இதுலதான் எனர்ஜி ஜாஸ்தி இருக்குது. மேல ஃபுல்லா சங்குக்குன்னு ஒரு ட்ரே அழகா இங்க வச்சிருக்காரு சார். கீழே வந்து பாத்தீங்கன்னா கோமதி சக்கரம். சோ கடல் சார்ந்த பொருள் எல்லாமே இங்க வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது சார்ந்த பொருள் இருந்தாலே அங்க பணம்ங்கிறது இருக்கும் நிச்சயமா. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர மனை. இது வந்து மாமரத்தால செய்யப்பட்ட இந்த குபேர நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அதற்கு மேலேயும் வந்து கோமதி சக்கரம் இருக்கு. இங்க அர்ச்சனை செய்யக்கூடிய காசுகள் வச்சிருக்காரு. ஏறு சிங்கி மூலிகை இருக்கு. சார் என்னெல்லாம் வந்து சேல்ஸ் பண்றாரோ மக்களுக்கு அது எல்லாத்தையுமே இங்க பூஜை ரூம்ல அழகா வச்சு அதற்கான பூஜையும் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. சார் இவங்க யாருங்க சார்? இவங்க 2 பேருமே ரொம்ப சக்தி வாய்ந்த சித்தர்கள், மோஸ்ட் பவர்ஃபுல் சித்தர்கள். ரிஷி அந்த ஸ்தானம் அதுக்கும் மேலன்னு கூட சொல்லலாம். ஈசனுக்கு சமமானவர் அதுவும் இவர். திரைலிங்க சுவாமிகள், குழந்தையானந்த சுவாமிகள்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. மதுரை வெத்தலகுண்டு பக்கத்துல இவரோட ஜீவசமாதி இருக்கு. காசியில பிந்து மாதவர் கோவில்னு ஒரு கோவில், நம்ம காசி ட்ரிப் போறப்ப பாத்திருப்போம். சின்ன சந்தில இருக்கக்கூடிய பெருமாள் கோவில். அவரும் விஸ்வநாதரும் சேர்ந்துதான் அந்த காசி நகரத்தையே உருவாக்கினதா சொல்லுவாங்க. வைஷ்ணவ புராணங்கள்ல விஸ்வநாதருக்கு பிந்து மாதவர் அங்க இடம் கொடுத்தார் அப்படின்னு ஒரு கதை வருது. அன்னபூரணி சிவனுக்கு பிட்சை இட்டதுக்கு அப்புறம். ஏன்னா இந்த பிந்து மாதவர் கோயில் பக்கத்துல இவரோட ஜீவசமாதி இருக்கு. 250 வருஷங்களுக்கு மேல பூத உடலோட வாழ்ந்து அப்புறமா ஜீவசமாதி அடைஞ்சவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த திரைலிங்க சுவாமிகள் கிட்ட தீட்சை வாங்கியிருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சரே எவ்வளவு பெரிய மகான்னு தெரியும். விவேகானந்தரை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். காளிய ஒரு குழந்தையா பார்த்தவர், காளியோட தரிசனத்தை நேரடியா பெற்றவர். அப்பேற்பட்ட அந்த மகானுக்கு தீட்சை கொடுத்த மகான்களுக்கு எல்லாம் மகான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசிக்கு வந்தப்போ அப்ப கங்கையில ஃப்ளட் ஜாஸ்தி இருந்தது, வெள்ளம் கரபுரண்டு ஓடித்து. நல்ல பீக் ரெய்னி சீசன், கரையோரம் நிக்கிறதுக்கே பயந்தாங்க. அப்ப கங்கை இன்னும் உக்கிரமா இருக்கும். அந்த நடு கங்கையில பத்மாசனம் போட்டு உட்கார்ந்தாரு இவர். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்துட்டு இங்க வா, நடு கங்கைக்கு வான்னு கூப்பிட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொஞ்சம் தயங்கி நின்னார். அப்ப அவர் ஆரம்ப நிலையில இருந்தார். திரைலிங்க சுவாமிகள் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்காக கரையோரம் வந்து தீட்சையை கொடுத்துட்டு மறுபடியும் நடுகங்கையில போய் உட்கார்ந்துட்டாரு. இது பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். இவருக்கு பக்கத்துல இருக்கிறவர் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார். எம்கேஎன் ரோட்ல இவரோட ஜீவசமாதி இருக்கு. மேக்சிமம் எவ்வளவு தேர்ஸ்டே முடியறதோ அவ்வளவு தேர்ஸ்டே வர போய் பாத்துருவேன். அதுவும் இந்த குருவாரைன்னு சொல்லக்கூடிய நேரத்துல பாக்குறது விசேஷம். மேக்ஸிமம் நைட் 8 மணிக்கு மேல இவரோட ஜீவசமாதி போவேன். 9-9:30 வரைக்கும் திறந்திருக்கும். எப்படின்னா சிம்சன் அன்னைக்கு ஒரு வெள்ளக்காரர் ஒருத்தர் இவரோட பக்தரா இருந்த, இவரோட ஒய்ஃப் அங்க லண்டன்ல கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஒண்ணு குழந்தையை காப்பாற்ற முடியும், இல்ல அம்மாவை காப்பாற்ற முடியுங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அப்ப சாங்கு சித்தர் 40 மினிட்ஸ்ல சென்னையில இருந்து லண்டனுக்கு போய் போக வர பேசுறது எல்லாம் விபூதி பிரசாதத்தை கொடுத்து 2 பேரும் நல்லா இருப்பீங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த சிம்சன் எழுதி கொடுத்த லெட்டர் சிம்சனோட ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டு சிம்சன் ஒய்ஃப் பதிலுக்கு எழுதி கொடுத்த லெட்டரை வாங்கிட்டு வந்து அந்த சிம்சனோட ஒய்ஃப் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் இங்க ஆலந்தூருக்கு வந்துட்டார். இது இத்தனையும் சேர்த்து 40 மினிட்ஸ்ல நடந்த விஷயம். அப்பனா ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் சொடக்கு போடுற டைத்துல அங்க போயிருக்காரு. மகான்கள் நினைச்சா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றது, அதையும் கடந்த டைம் டிராவல் எல்லாமே பாசிபிள். நீங்க வந்து மகான்கள் போட்டோ நிறைய இருக்கும். இவர் மகா பிரிவருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேல சிறுடி பாபாவோட பல்வேறு விதமான விக்கிரகங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு சிறுடி பாபா விக்கிரகமும் இங்க வந்ததுக்கு பின்னாடி சில ஸ்வீட் ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கு. இதுல பாதி சிறுடி பாபா விக்கிரகங்கள் சில மிராக்கிள்ஸ் மூலமா வந்தது. அதுவும் இந்த சிறுடி பாபா வந்து நான் திருவான்மியூர்ல பாம்பன் சுவாமிகள் குரு பூஜைக்காக போனேன்.
அப்ப அங்க பாம்பன் சுவாமிகளோட சீடர் சுப்பிரமணிய தாசர்ங்கிறவரோட சமாதி இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே. அவர் வந்து ஒரு பெரிய மகான். அவரோட சன்னதியில யாராவது ஜாதகத்தை வச்சு வேண்டினாங்கன்னா அவங்களோட ஜாதக தோஷம் சரியாகும்பாங்க. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஜோசியர். அந்த சுப்பிரமணிய தாசரோட சமாதி கிட்ட நின்று வேண்டிட்டு இருக்கிற டயத்துல இப்படி கண்ண மூடி வேண்டிக்கிறப்போ பாபா இந்த மாதிரி கோலத்துல எனக்கு காட்சி கொடுக்கற மாதிரி திரும்ப திரும்ப வந்தது. அன்னபாபாம்பாங்க இந்த வடிவத்தை. பூ பட்டு பட்டு கலரே மாறிடுச்சு. முதல்ல நல்ல ஷைனிங்ல இருப்பேன், ஆனா கலரா முக்கியம், பவர் தான் முக்கியம். இந்த வடிவத்துல எனக்கு அங்க பாபா காட்சி கொடுத்தாரு. ஒண்ணும் புரியல. கண்ணை திறந்து பார்த்தா சுந்தரம்னு ஒருத்தர் பக்கத்துல இருந்தார். ஓகே. அவர் ராயல் என்ஃபீல்டு கம்பெனில ஒர்க் பண்ணவர். என்ஃபீல்டு சுந்தரம்னு கொடுப்பார். அந்த சுந்தரம் சார் எப்படி பார்த்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் பிரசன்டேஷன் வச்சுக்கோங்கன்னு கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அவரை நான் ரொம்ப பெருசா பார்த்ததும் இல்ல. அப்புறம் கார்ல ஏறி வர வழியில இந்த பார்சல் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த பாபா விக்கிரகம் நீங்க கண்கள்ல பார்த்த. அவர் அதை குடுக்கறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என் மனக்கண்ல வந்த. ஐயோ, அங்க பாம்பன் சுவாமிகளோட இடத்துல இவர் இப்படி கையில வருவாருன்னு எதிர்பார்க்கல. அதுதான் பாபாங்கிறது. கரெக்ட் சார். சார் அது என்னங்க சார், ருத்ராட்சமாங்க சார்? அது ஜாதிக்காய் மாதிரி இருக்குங்க சார். ஆமாங்க. இதுல எந்த ருத்ராட்சம் என்ன ஃபேஸ்ங்கறத நானே இன்னும் செக் பண்ணி பார்த்தேன். சரி, இவ்வளவு பெரிய ருத்ராட்சம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. இதெல்லாம் பல வருஷமா எங்க ஃபேமிலில இருக்கிற ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிங்க. ஐயோ அப்பா. ஆமாங்க சார். ரொம்ப இந்த சாங்கு சித்தர் அப்புறம் திரைலிங்க சுவாமிகள் கிட்ட இந்த மாதிரி ருத்ராட்சத்தை வச்சு வேண்டது விசேஷம். அதனால இப்படி வச்சிருக்கு. சூப்பர் சூப்பர் சார். இது தேங்காய் என்ன சார்? மட்டை தேங்காய் இங்க இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க. யாராவது என்கிட்ட ஆர்டர் பண்ணால் கூட கிடைக்காது. எப்படியும் குறைஞ்சபட்சம் 30,000ல இருந்து ஆரம்பிச்சு சில லட்சங்கள் வரைக்கும் அது போகும். இது ரொம்ப சீப்புனாலே 15,000 கிடைக்கும். ஆனா கிடைக்கிறது அபூர்வம். அந்த பிள்ளையாரோட தும்பிக்கை மாதிரியே அப்படி சுயம்புவா வரும். ஆமா, இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு லக்கு மூலமா கிடைச்சது. இது என்ன சார், நம்ம ஆர்டர் பண்ணணுமா? இதெல்லாம் கிடைக்கிறது? ஆர்டர் பண்ணாலும் கிடைக்காது. எனக்கு இது பிள்ளையாரோட அனுகிரகத்தாலையும் அதிர்ஷ்டத்தாலையும் கிடைச்சது. ஓகே. இது இங்க இருந்தா சகல செல்வ சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இது என்ன சார், பிள்ளையார் தேங்காய்னு சொல்லலாமா? ஆமா, பிள்ளையாரோட தும்பிக்கை மாதிரியே வரும். ஆமா. இந்த தேங்காய் ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். இத வாங்கி வீட்டுல வச்சுக்க முடியலையேங்கிற அந்த கவலை இருந்தா அதை தீக்கிறதுக்கு தான் பிள்ளையார் சங்கு இருக்கேன். இந்த தேங்காய் பண்ற அதே பலனை சங்கு போடுற இன்னும் எனர்ஜி ஜாஸ்தி. அத 100 கணக்குல கூட என்னால ஆர்டர் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா கடல் அப்படி இயற்கையா நமக்கு ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல இந்த வடிவங்களை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா தென்னை மரத்துல இந்த மாதிரி இயற்கையா அமைஞ்சாதான் உண்டு. கரெக்ட். இது கையில பண்ண கிராஃப்ட் கிடையாது, இயற்கையா வந்தது. இயற்கை ஒரிஜினல். கிராஃப்ட் ஒர்க்னா ஈஸியா எத்தனை பேர் கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். நிறைய சக்தி வடிவங்களும் நம்ம பூஜை ரூம்ல இருக்குங்க சார். காளியம்மன், சக்தி இல்லை, மூகாம்பிகா, கரெக்ட்ங்க சார். நிறைய வெட்டிவேர் மாலையும் கஸ்டமர்ஸ்க்கு கேக்குறவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. ஒரு அடி வெட்டிவேர் மாலை பிரீமியம் குவாலிட்டி 600 ரூபீஸ்க்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க சார். இது எல்லாமே நீங்க போன கோயிலுங்களா சார், இல்ல இந்த உஜ்ஜயினி மகாகாளி, மூகாம்பிகை? உஜ்ஜயினி, மூகாம்பிகை எல்லாமே அடியன் தரிசனம் பண்ணிருக்கீங்க. ஓகே. அது உஜ்ஜயினி வந்து சம பவர். காலபைரவர் தானே சார் அங்க இருக்காரு? அங்கேயும் காலபைரவர் இருக்காரு, காசி மாதிரி. அங்க வந்து மகா காளேஸ்வரரா இருக்காரு. சுடுகாட்டு சாம்பல நடுராத்திரி 12 மணிக்கு அங்க சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ஓகே. அங்க இருக்கக்கூடிய காளி கோவில், அப்புறம் படாகணபதி கோவில், ராமரோட குரு வசிஷ்டர் மாதிரி கிருஷ்ணரோட குரு சாந்திபினி முனிவர், 5000 ஆண்டுகளை கடந்த சாந்திபினி முனிவருடைய ஆசிரமம் உஜ்ஜயின்ல இருக்கு. அவர் தொட்டு பூஜை பண்ண சிவலிங்கம் எல்லாம் மோர் தென் 5000 இயர்ஸ் ஓல்டு. அந்த சாந்திபினி ஆசிரமம்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட்டினத்தால் பத்திரகிரியார் சந்திப்பு அங்கதான் நடந்தது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாலை ஒண்ணு தவறி பட்டினத்தார் கழுத்துல விழுந்தது. அதனால ஒரு திருட்டு பழி அவர் மேல விழுந்து அவரை கொலை பண்ற லெவலுக்கு போய் அப்புறமா அந்த கழுமரமே பத்தி எரிஞ்சு அப்புறமா பத்திரகிரியாருக்கு சில உண்மைகள் புரிந்து அவரும் வந்து துறவியாயி இந்த விஷயம் எல்லாம் உஜ்ஜயின்ல நடந்தது. சூப்பர் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கருடாழ்வார் இங்க ரொம்ப அழகா நின்னுட்டு இருக்காரு. இது எங்க சார் நீங்க உங்களுக்கு கிடைச்சது இந்த கருடாழ்வார்? நீங்களே வாங்குனீங்க? பண்ற பொம்மை இருக்கு. ஆமா, மண்ல பண்ண கருடாழ்வார்.
ரொம்ப அழகா இருக்கிறாரு. இதோ இங்க நம்ம அபிஷேகம் பண்ற கருடாழ்வார் இங்க தனியா இருக்கு. ஓ, டெய்லியுமே இவருக்கு அபிஷேகம். ஆமா, அந்த அபிஷேகம் பண்ணி பண்ணி பட்டது தெரியும். ஆமா, சந்திர காப்பெல்லாம் அப்பப்ப கருடாழ்வாருக்கும் பண்ணுவேன், சால கிராமத்துக்கு பண்ற மாதிரி. சூப்பர். அந்த எல்லோ அது தெரியறது பாருங்க. சர்வேஷங்க பாரு, அபிஷேகம் செஞ்சு செஞ்சு சூப்பர் சார். இந்த மாதிரி கருங்காலில விக்கிரகங்கள் பண்ணி தண்ணி பால் எல்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணி கரெக்டா தொடச்சி கிளீனா மெயின்டைன் பண்ணணும். ஆமா, மெயின்டைன் பண்ண தூசி இல்லாத கருங்காலி விக்கிரகத்துக்கு தண்ணியோ பாலோ விட்டு அபிஷேகம் பண்ணி அதை நம்ம சாப்பிடுறப்போ சயின்டிபிக்காவும் பல நல்லது உண்டு. அந்த மந்திர ஆற்றலை பல மடங்கா பெருக்கி கொடுக்கும். ஸ்பிரிச்சுவலாவும் சில மிராக்கிள்ஸ் நடக்கும். சில பேரு மரத்துக்கெல்லாம் அபிஷேகம் பண்ண வேண்டாம், அது மரம் ஊறி போயிடும். மரத்துல பண்ணதுல கருங்காலி தேக்கு ரெண்டு மட்டும்தான் எவ்வளவு தண்ணி பட்டாலும் தாங்கும். இப்ப இங்க பிள்ளையார் வந்து கருங்காலியில பண்ண பிள்ளையாரும் இருக்காரு, அத்தி மரத்துல பண்ண பிள்ளையாரும் இருக்காரு, வெள்ளருக்கு பிள்ளையாரும் இருக்காரு. ஓகே, கருங்காலி பிள்ளையார் எவ்வளவு தண்ணி பட்டாலும் தாங்குவார். அத்திமர பிள்ளையார் இன்னும் விசேஷம் தான். மனவரவுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது, வம்சவிருத்திக்கு நல்லது. ஆனா அபிஷேகம் பண்ணக்கூடாது. அபிஷேகம் பண்ணா மரம் உளுத்து போயிடும். அதுவும் வெள்ளருக்கு வேறு கேட்கவே வேணாம். ஆமா, அதுவும் இந்த வெள்ளருக்கு பிள்ளையார் கொஞ்சம் விசேஷமான அமைப்புல தெரிவார். இவரும் வெள்ளருக்கு தான், இவர் கலரே மாறி வெள்ளருக்கு தான். ஏன்னா இவரோட வயசு 30 வருஷத்தை தாண்டின பிள்ளையார். யோகிராம் சரத்குமார் போட்டோ அங்க இருக்கு பாருங்க, விசிறி சாமியார் இவருங்களா சார்? ஆமா, அவர் ஆசீர்வாதம் பண்ணி அப்பாவுக்கு கொடுத்தது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில ஒரு பெரிய ப்ராப்ளம் என் அப்பா போனப்போ என் அப்பாவுக்கு மனசுல என்ன இருக்குங்கிறது அவர் புரிஞ்சுட்டு நூத்துக்கணக்கான பேர் இருந்தாங்க அப்ப ஹால்ல. எல்லாருடைய மனசையும் ஒரு செகண்ட்ல படிக்க முடியும் மகான்களால. என் அப்பாவோட பேரை சொல்லி கூப்பிட்டு, அவர் இங்கிலீஷ்ல தான் மேக்சிமம் பேசுவார், தமிழும் கொஞ்சம் வரும், ஆனா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இன்னும் ஜாஸ்தி. உன்னோட இந்த ப்ராப்ளம் இவ்வளவு நாளுக்குள்ள சரியாகும்னு கேட்காமையே சொல்லி அப்புறம் வீடு வரைக்கும் டிராப் பண்ண சொல்லி அங்க வந்து ஒரு அடிவரை சொல்லி, ஏன்னா அப்ப அப்பாவோட சிச்சுவேஷன் என்னங்கிறது அவருக்கு புரிஞ்சிடுச்சு. அப்ப அவர் வந்து விசிறி எடுத்து அப்பாவோட முதுகுல சுள்ளுன்னு ஒரு அடி போட்டார். கெட்ட கர்மவினையை கழிக்கிறதுக்காக மோஸ்ட்லி அப்படி பண்ணுவாரு. அப்ப அவர் எதேதோ சில உலகங்களுக்குள்ளாம் போயிட்டு வர மாதிரி அப்பாவுக்கு ஒரு ஃபீலிங், ஒரு பவர்ஃபுல்லான கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி கிருன்னு பண்ணிட்டு அப்பாவுக்கு. அப்பதான் என்ன பண்ணாரு, இந்த வெள்ளருக்கு பிள்ளையார தன் கையால ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு. இவர் வீட்டுக்கு வந்த நேரம் தான் நாங்க அப்புறம் ஓஹோன்னு போக ஆரம்பிச்சோம். அப்ப இது அரிகேஸ்வரர் வெங்கட்ராமன்னா சில லட்சம் மக்களுக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யோகிராம் சரத்குமாருடைய ஆசீர்வாதம். எழுத்து சித்தர் பாலகுமாரன் ஐயா அவர்களுக்கு மட்டுமல்ல, என் அப்பாவுக்கும் யோகிராம் சரத்குமார் ஒரு முக்கியமான ஞான குரு. அவரு தந்த பிள்ளையார் தானே சார்? இப்ப ஆகஸ்ட் மாசம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் சார்? அது வந்து ஏன் ஒரு முக்கியமான நாளாக வந்து நீங்க அத நினைக்கிறீங்க? அன்னைக்கு என்ன ஸ்பெஷல், அத நம்ம வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஓகே, வர 17 ஆகஸ்ட் திங்கட்கிழமை கருட பஞ்சமிங்கிறது வருது. ஆடி சுவாதியில கருட பகவான்கிறவர் அவதாரம் பண்ணார். நரசிம்மருக்கும் பார்த்தா ஆடி சுவாதி தான். அதே மாதிரி 12 ஆழ்வார்கள்ல பெரிய ஆழ்வார், அவருக்கும் ஆடி சுவாதி. 63 நாயன்மார்கள்ல சுந்தரமூர்த்தி நாயனார், அவரும் வந்து ஆடிஸ்வாதி. ஆடிஸ்வாதியில நிறைய சிறப்புகள் இருக்கு. வர 17 ஆகஸ்ட் திங்கட்கிழமை கருடாழ்வாரோட பர்த்டே இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான கருட ஹோமம்ங்கிறது பண்றோம். பொதுவாவே எந்த கோவில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் அந்த பூர்ணாகுதி கும்பாபிஷேகத்தோட நிறைவு பகுதி வேத மந்திரங்களை பிரதானமா வச்சு ஹோமம் பண்றப்போ எங்கேருந்தோ கருடன் வந்து கோபுரத்தை வட்டமடிக்கிறத நம்ம பார்ப்போம். அந்த கருடனையே பிரபஞ்ச சக்தி அதிகம் இருக்கிற கருங்காலியில கருட பஞ்சாட்சரி மந்திரம், கருட மாலா மந்திரம்ங்கிற 2 சக்தி வாய்ந்த மந்திரங்களை உரியேத்தி இப்படி அபயசத்தோட ஆசீர்வாதம் பண்ற கோலத்துல வடிச்சு கருடனுக்குன்னு சில பிரத்யேகமான வேத மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்றப்போ அந்த ஹோமம் யாகம் நடக்கிற இடத்துல பல கருடன்கள் மேல வட்டமடிக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளோட யூடியூப் சேனல்ஸ்ல அந்த மாதிரி ஹோமத்தும் போது கருடன்கள் மேல வந்து பறக்கிறது வீடியோஸ் எல்லாம் நிறைய இது பண்ணிருக்கோம். இந்த கருடன் அப்ப பிரத்யட்சமாறுதுங்கிறது ஒரு சின்ன விஷயம். அதையும் தாண்டி நிறைய மிராக்கிள்ஸ் பல விஷயங்கள் இந்த கருடாழ்வார் அருளால நடந்திருக்கு. கருடாருளுக்கு மேற்பட்டது எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அவர் பெருமாளையே தாங்குற வாகனம். அந்த வடிவங்கள்ல சங்கர்ஷ்ண வடிவம்னு இருக்கு, வைணவத்துல ரொம்ப முக்கியமானது. அந்த முதன்மையான சங்கர்ஷ்ண வடிவமா அவர் வந்து இருக்கார்.
அவரை யாராலையுமே ஜெயிக்க முடியல. பெருமாள் அன்பால ஆட்கொண்டார் கருடனை. தன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக தேவலோகத்துக்கே போய் எல்லா தேவர்களையும் தனியாளா ஜெயிச்சு அமிர்த கலசத்தை பூமிக்கு எடுத்துன்னு வந்தவர். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கருடாழ்வார் பண்ணியிருக்கார். இன்னமும் பல பேரோட வாழ்க்கையில பல பேருடைய துன்பம்ங்கிற அந்த நஞ்ச போக்குறதுக்கு எப்போதும் கையில அமிர்த கலசத்தோடு இருக்கக்கூடியவர். நாச்சியார் கோவில் கருடாழ்வாரோட உடம்புல 9 நாகங்கள் இருக்கும்பாங்க. அது 9 கிரகங்கள்னால வரக்கூடிய பாதிப்புகளை குறிக்கிறது. சர்ப்பதோஷம், சனிதோஷம்னு என்ன பாதிப்பா இருந்தாலும் இந்த கருட உபாசனைங்கிறது பெரிய அளவுல கை கொடுக்கும். சனி 7 நாட் சனியா இருக்கு, அஷ்டம சனியா இருக்கு, கண்ட சனி, மார்க சனி, இப்படி எதுவா இருந்தாலும் சனியினால வரக்கூடிய பாதிப்புகள், செவ்வாய் சந்திரன் சேர்க்கை, இந்த மாதிரி சில சேர்க்கையினால வரக்கூடிய பாதிப்புகள், பல்வேறு விதமான தோஷங்கள், பித்ரு தோஷத்துல இருந்து எல்லாமே இந்த கருட உபாசனை பண்ண சரியா இருக்கு. இந்த கருடாழ்வார வீட்டுல வாங்கி பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்றதே கோடி நன்மைகள் தரும். அப்படி இருக்கிறப்போ இந்த கருட ஹோமத்தை லைவா பார்த்து அதுக்கப்புறம் கருங்காலி கருடனை வாங்குறதுங்கிறது அது ஒரு பெரிய கொடுப்பினை. ஒரு சில பேருக்கு தான் அந்த வாய்ப்புங்கிறது கிடைக்கும். அன்னைக்கு கலந்துக்கணுங்கிற அந்த அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கிற மாதிரி கருடனை அனுமதிக்கணும். ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணவங்களாலதான் கலந்துக்க முடியும். 17 ஆகஸ்ட் இந்த ஹோமம் நடக்க போறது. காலையில 6 o'clock இந்த ஹோமம் ஸ்டார்ட் ஆக போறது. மேக்சிமம் என்னோட ஏரியா நங்கநல்லூர்ல தான், சென்னை நங்கநல்லூர்ல தான் இந்த ஹோமம்ங்கிறது நடக்கும். எந்த ஹால்ல எந்த இடத்துல நடக்கிறதுங்கிற விவரங்கள் இதுல புக் பண்றவங்களுக்கு டீடைல்ஸ் ஷேர் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் காலம் கூடி வந்தாதான் சில விஷயங்களை வந்து கடவுள் உங்க கண்களுக்கு காமிப்பார். அதே போலதான் இந்த கருடாழ்வாரும். இந்த கருங்காலி கருடாழ்வார் சாதாரணமா உங்களுக்கு நாங்க வெளியில வாங்குறோம் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க வாங்கலாம். ஆனா இந்த ஒரு ஹோமத்துல வச்சு மந்திர உச்சாடனைகள்லாம் அதற்கு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கருடாழ்வார் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா நிச்சயமாக நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை அவர் வேரோடு அகற்றி விடுவார். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்களா, கருடாழ்வாரை நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கி வச்சோம்னா நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ரொம்ப எளிய முறையிலேயே நம்ம கருடாழ்வாரை நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம். அத பத்தி கொஞ்சம் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க சார். எப்படி என்ன செய்யணும் நம்ம டெய்லி? கருடாழ்வாருக்கு என்ன ஏதாவது மந்திரம் சொல்லணுமா, இல்ல நெய்வேத்தியம் வைக்கணுமா? அது வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்லிடுங்க சார். ஓகே, சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த கருடாழ்வார் கூடிய 23 பேஜ் மந்திரா புக் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுல கருடனுக்குரிய முக்கியமான எளிய மந்திரங்கள் 10 சிம்பிள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கும். தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்திலையுமே விளக்கம் இருக்கும். அந்த 10 மந்திரங்கள்ல கருடமாலா மந்திரம், கருட கவசம் 2 தான் கொஞ்சம் பெருசு. மீதி 8மே ரொம்ப சிம்பிள். விடதா புத்திராய நமக, வைனதேயாய நமக, அப்புறம் குங்குமாங்கித வர்ணாய, குந்தேந்து தவளாயச்ச, இந்த மாதிரி கருடனுடைய ஸ்லோகங்கள் எல்லாம் சிம்பிள். அந்த 10ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது சீரியல் நம்பர் 4 ஷிம் சிபாய. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஷிம் சிபாய, ஷிம் சிபாய, ஷிம் சிபாய, ஷிம் சிபாய, ஷிம் சிபாய, ஷிம் சிபாயன்னு சொல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆறா பல மடங்கா பூஸ்ட் ஆகும். நான் வந்து சாதாரணமா உட்காந்து ஷிம் சிபாய, ஷிம் சிபாயன்னு சொல்றப்பயே அது ஏசி ரூம்லயே உட்காந்து சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா வைப்ரேஷன் ஏதோ பண்ணும். அப்படியே இந்த நெத்தி கிட்ட எல்லாம் வேர்க்கும். அந்த அளவு பவர்ஃபுல்லான மந்திரம் அது. அந்த ஷிம் சிபாய, ஷிம் சிபாயன்னு சொல்ல நமக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆறா பல மடங்கா பூஸ்ட் ஆகும். கெட்ட கர்ம வினையெல்லாம் பெரிய அளவுல கண்ட்ரோல் ஆகும். குறிப்பா நீங்க பூஜை பண்ற டயத்துல குறைஞ்சபட்சம் ஓம் ஷிம் சிபாய நமகன்னு ஒரு 11 டைம்ஸ் சொல்லி கொஞ்சம் பூ வச்சு வேண்டுங்க போறோம். நிறைய டைம் கிடைக்கிறப்போ ஷிம் சிபாய, ஷிம் சிபாய, ஷிம் சிபாயன்னு 108 டைம்ஸ் வாய் விட்டு சொல்லலாம். அப்புறம் மனசுக்குள்ள சொல்லலாம். இதை ஒரு 2-3 செட்டா திரும்ப பண்ணுங்க. அப்ப இன்னும் நல்ல வைப்ரேஷனை உணர முடியும். இதுல தினமும் பண்ணணுமானா ஆமாம், ஷிம் சிபாய, ஷிம் சிபாய, ஷிம் சிபாய, ஷிம் சிபாய இதை 11 தடவை சொல்றதுக்கு என்ன டைம் ஆக போகுது? ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளவு சிம்பிள் இது. ஷிம் சிபாய 11 டைம்ஸ் சொல்லி கொஞ்சம் பூ வச்சு கருடனை வேண்டி நேவேத்தியம் எதாவது பண்ணணும். அது காஞ்ச திராட்சை மாதிரி உலர்ந்த பழம் மஸ்ட். இங்க அதுதான் தினமும் நடந்துட்டு இருக்கு. காஞ்ச திராட்சை நேவேத்தியம் தான். அப்படி இல்லைன்னா கல்கண்டு, பால் சக்கரை, நீங்க வீட்டுல குக் பண்ற ஃபுட்டு, எந்த ஒரு பழம் காய் எது வேணாலும் கருடனுக்கு வெஜிடேரியன் இதுல எது வேணாலும் நைவேத்தியம் பண்ணலாம். இந்த சாப்பாடு தான் பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க நான்வெஜ்ஜாவே இருந்தாலும் வீட்டுல நான்வெஜ் சமைச்சாலும் ஷிம் சிபாயன் 11 டைம்ஸ் சொல்லி பூ வச்சு நைவேத்தியம் பண்றதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது.
நீங்க நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் பூஜை நைவேத்தியம் பண்ணக்கூடாது. இப்ப நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்னன்னா, ஒரு வாரத்துல 7 நாள்னா அட்லீஸ்ட் 2 நாள் சில வீட்டுல நான்வெஜ் எடுத்துப்பாங்க, சில வீட்டுல வாரத்துல 3 நாள் 4 நாள், எப்படியும் அட்லீஸ்ட் சண்டே நான்வெஜ் சாப்பிட்றவங்க சண்டே மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அந்த வாரத்துல 2 நாளோ இல்ல 3 நாளோ நீங்க நான்வெஜ் சாப்பிட்றப்ப அதை சாக்கா வச்சு கருடனை பட்டினி போடணும்னு அவசியம் இல்லை. காலையில சீக்கிரம் எழுந்து பூஜை நைவேத்தியத்தை முடிச்சுட்டு அப்புறமா நான்வெஜ்ஜை குக் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, நீங்க வெளியூர் லாங் ட்ரிப் போறீங்கன்னா அப்ப பூஜை நைவேத்தியம் பண்ண முடியாது, அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்க லாங் ட்ரிப்னு பிளான் பண்றப்பயே என்னைக்கு கிளம்ப போறீங்க, ரிட்டர்ன் டிக்கெட் என்னைக்கு, எவ்வளவு நாள் ஆகும் எல்லாம் பிளான் பண்ணிடுவீங்க. அதுக்கு தகுந்தபடி ஒரு வேலைக்கு இவ்வளோன்னு கணக்கு இருக்கு. அந்த மாதிரி திரும்ப வர வரைக்கும் எவ்வளவு காஞ்ச திராட்சை நீங்க நைவேத்தியம் பண்ணுவீங்களோ 10 டேஸோ 15 டேஸோ அதை கால்குலேட் பண்ணி மொத்தமா நைவேத்தியம் பண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சுட்டு, நான் கருடனுக்காக மட்டும் சொல்லலை, உங்க பூஜை ரூம்ல ஏற்கனவே சில சாமி படங்கள் விக்கிரகங்கள் இருக்கும், அதுக்கெல்லாம் ரெகுலரா பூஜை நைவேத்தியம்னு பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால எந்த தேவதையுமே நம்ம வீட்டுல பட்னி போடக்கூடாது, ரெகுலரா பண்ணணும் அந்த தேவதா மூர்த்திகளுக்கு. ஸோ வெறும் நைவேத்தியம் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு கிளம்புறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும். அப்புறம் நீங்க ரிட்டர்ன் வந்த உடனே குளிச்சுட்டு அந்த பிரசாதத்தை நீங்களும் சாப்பிட்டு 4 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். மொத்தமா பண்றீங்கன்னா எப்படி நிறைய தான் இருக்கும். இன்கேஸ் திடீர்னு வீட்டுல ஏதாவது ஒரு தீண்டலா இருக்கு, அது சுப தீண்டலா கூட இருக்கலாம், உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கும், 10 நாள் பூஜை பண்ண முடியாது, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான தீண்டல் டைத்திலையோ இல்ல வேற ஏதாவது தீட்டு டைத்திலையோ பூஜை நைவேத்தியம் பண்ணால்தான் தப்பு. அதை தவிர்த்து மீதி எல்லா நாளுமே இந்த பூஜையை பண்ணலாம். ரொம்ப பெரிய உச்சத்துல இருக்கிற அம்பானி ஃபேமிலி, அதானி ஃபேமிலிலாம் கூட என்ன பண்றாங்க, பூஜைக்கு தினமும் குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்களால பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வீட்லயே தனியா ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி போட்டு அப்பாயிண்ட் பண்றாங்க. நமக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம், தேவையில்லாத ரீல்ஸை பார்க்குறோம், வீடியோஸை பார்க்குறோம். நம்முடைய பொழுதுபோக்குங்கிறது முக்கியம் தான், ஆனா அவ்வளோ விஷயங்கள் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையில்லாத நேரங்களை வேஸ்ட் பண்றோம்னு கவுண்ட் பண்ணுங்க, எங்கேயோ போகும். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆப்போறது, காலையிலயோ இல்ல நைட்டோ ஏதாவது ஒரு வேளை அட்லீஸ்ட் பண்ணணும். 3 வேளை 4 வேளை பண்ணணும்னு சொல்லலை, ஒரு வேளையாவது நீங்க தினமும் பண்ணணும். அப்படி அந்த ஒரு வேளை 2 மினிட்ஸ் கூட இதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரியான தெய்வ விக்கிரகங்கள் வாங்காம இருக்கிறது பெட்டர். ஏன்னா நிறைய பேர் இப்படியே கேட்பாங்க, நான் இதை வாங்குறேன் ஆனா தினமும் பூஜை நைவேத்தியம் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம்? அது வேஸ்ட். ரொம்ப சிம்பிள், நீங்க இந்த 3000 கருடாழ்வார் செட்டுக்கு எனக்கு கொடுக்காம இருக்கலாம், வேற எதுக்கா செலவு பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே டீல் முடிஞ்சா முக்கியம், பிசினஸ் முடிஞ்சா முக்கியம் நம்ம பேசுறவங்க கிடையாது. கரெக்டா அதை ஃபாலோ பண்ணாதான் அவங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கு இதை கொடுக்குற எனக்கும் நல்லது. நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம விட்டா உங்களை மட்டும் அது பாதிக்காது. உங்களுக்கு இந்த பொருளை காசுக்கு வித்தே இல்லை, நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணல. முதல்ல இது பொருளை, அதையும் தாண்டி கடவுள் மந்திர ஒரு ஏற்றப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வ விக்கிரகம். பொருள்னு சொல்றதே தப்பு, ஒரு ஃப்ளோல வருது. அப்படி இருக்கிறப்ப நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணலன்னா எனக்கும் இது பாதிக்கும். இப்போ இந்த கருடாழ்வார் எங்களுக்கு வேணும் அப்படின்னு யாராவது யோசிச்சாங்கன்னா அவங்க எப்படி சார் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்? பேமெண்ட் டீடைல்ஸ் என்ன சார், அதையும் சொல்லிடுங்க. நம்ம ஸ்கிரீன்ல தெரியுற இதே நம்பர் தான் 8838886460. இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க போறோம். வெப்சைட் மூலமாகவும் நீங்க மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மூலிகை வேறு தாயத்துன்னு கொடுக்குறோம். இது ஓவரால் நம்ம லைஃப்ல நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியாக்கும், நெகட்டிவ் விஷயங்களையும் 10 மடங்கு கம்மியாக்கும். அதை தவிர்த்து கருங்காலி மாலை, செங்கருங்காலி மாலை, சந்தன மாலை, துளசி மாலை, வைஜெயந்தி மாலை, லாவா ஸ்டோன் மாலை, இப்படி பல மாலைகள், அதுல பிரேஸ்லெட்ஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. ஜெர்மன் சில்வர் மெட்டீரியல்ல கருங்காலி மாலை, செங்கருங்காலி மாலை ரெண்டுமே பண்ணி கொடுக்குறோம். பிள்ளையார், முருகன், சிவன் $3. அப்புறம் லட்சுமி குபேர யந்திரம், மகாமேரு சங்கு, கோமதி சக்கரம், இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான தனாகர்ஷ்ண பொருட்கள். இந்த மார்வாரி சேட்டு கடைகள் எல்லாம் பெரும்பாலும் இருக்கும். வெறும் வச்சாது ஒரு ஷோகேஸ் பீஸ். அதுக்குன்னு சில பவர்ஃபுல்லான மந்திரங்கள் இருக்கு. ஒரு 6 மந்திரங்களை கூட ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு எல்லாமே சிம்பிள் மந்திரம் தான். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதானிய அதிபதிய தேயி மெய்ஸ்வாகா. அந்த மாதிரி இப்படி நம்ம சின்னதும் பெருசுமா ஒவ்வொரு ராசிக்குரிய மூலிகை வேத்தாயத்து அண்ட் கருங்காலி கீச்சைன்ல ஒரு 10 மாடல், அப்புறம் கருங்காலில வேலு, சூடம், ஏறு சிங்கி மாதிரி நம்முடைய எல்லா விதமான திஷ்டி, கெட்ட சக்திகளுடைய பாதிப்புகளை போக்கக்கூடிய பொருட்கள். ஏறு சிங்கி எவ்வளவு பவர்ஃபுல்லான மூலிகைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கருங்காலி கருடாழ்வார் மாதிரியே கருங்காலி பிள்ளையார், கருங்காலி முருகன், கருங்காலியில பண்ண இன்னும் சில விக்கிரகங்கள், அப்புறம் பிராஸ்ல பித்தளையில பண்ண வராகரை கொடுத்துட்டு இருக்கோம்.
பூவராக சாலக்கிராமம் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இங்க வராக உபாசனை தான் மெயின். நம்ம கடை பேரே ஸ்ரீ யோகவராக ட்ரேடர்ஸ். வெறும் அந்த சாலக்கிராமம் மட்டும்தான் 300 rupees. வராகர் நம்மகிட்ட 1500 rupees. வராகர் வாங்குறவங்களுக்கு சாலக்கிராமம் காம்ப்ளிமெண்ட். அப்புறம் நம்ம அத்திப்பிள்ளையார் பத்தி ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கருங்காலி கருடன் மாதிரியே நம்ம தமிழரசி பாலமுருகன் மேடம் யூடியூப் சேனல்ல கூட அத்திப்பிள்ளையார் பத்தி எல்லாம் வந்திருக்கு. நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம் எல்லாம் உரியேற்றப்பட்டது. பணவரவுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பிள்ளையார். அத்தி மரத்துண்டு சின்னது வீட்டுல இருந்தாலே விசேஷம்பாங்க. அதுவும் சிகப்பத்தி ரொம்ப விசேஷம். இந்த அத்திப்பிள்ளையாருக்கான ஹோமமும் அடுத்து இன்னும் சில வாரங்கள்ல நடக்க போறது கருட ஹோமத்துக்கு அப்புறமா. அதையும் உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்றேன். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா வர 17th ஆகஸ்ட் ஹோமத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்டா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ இல்ல போன் பண்ணியோ பக்கத்துல இருக்கிறவங்க நேர்ல வந்தோ புக் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இந்த மாதிரி பல்வேறு ஆன்மீக பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 8838886460 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். இல்லைன்னா போன் பண்ணி வாங்கிக்கலாம். டைரக்டா வந்து வாங்கிக்கலாம். ஸோ சார் இப்போ உங்களுக்கு கிளியரா என்னெல்லாம் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க என்னால நேர்ல வர முடியாது, ஆனா எனக்கு கருடாழ்வார் பூஜிக்கப்பட்ட கருடாழ்வார் வேணும் அப்படின்னாலும் அவர் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிக்கலாம். வெறும் நான் பூஜையில மட்டும் வந்து நான் அட்டன் பண்ணலாமா, ஹோமம் நான் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. சோ நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸையும் நான் சொல்லிடுறேன். இப்போ கருடாழ்வார் கம்ப்ளீட் செட் வேணும்னா அது 3000 rupees. அதுக்கு நீங்க சங்கல்பம் புக் பண்றீங்கன்னா உங்க ஃபேமிலியில ஒருத்தர்னாலும் சரி 10 பேருக்குனாலும் சரி அதே 3000 தான். வெறும் இந்த ஹோமத்துல மட்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு போறோம். பர் ஹெட் 500 rupees. ஹோம பிரசாதத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அடங்கும். ஆனா இந்த ஹோமத்துக்கு வரப்பே அப்படியே மத்த ஏதாவது ப்ராடக்ட்ஸ் தேவைன்னா வாங்கிக்கலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த கருங்காலி குதிரலாடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல்லாவரம் சுயம்பு கருப்பசாமி கோவில்ல வச்சு பூஜை பண்ணது. லண்டனை சேர்ந்த ஒரு கஸ்டமர் இங்கேருந்து கொரியர் மூலமா கருங்காலி குதிரலாடத்தை ஆர்டர் பண்ணி வாங்கினார். அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், கருப்பசாமி பக்தர், அதுக்காக தான் இந்த குதிரலாடத்தை வாங்கினது. அவரோட கனவுல கருப்பசாமி வந்து ஒரு சொல்யூஷன் சொன்னார். ஸோ இந்த கருப்பசாமி மாதிரியான தெய்வங்கள் வெறும் சாதாரண காவல் தெய்வங்கள் கிடையாது. அந்த எல்லையில மட்டும்தான் சக்தி இருக்கும். இப்போ 7 கிணறுல நீங்க ஏதாவது ஒரு கருப்பசாமியை வேண்டுறீங்கன்னா சைதாப்பேட்டையில வந்து அவரோட பவர் வேலை செய்யாதுங்கிற மாதிரிலாம் சில பேர் சினிமாத்தனமா பேசுவாங்க. அது சினிமாத்தனத்துக்கு ஓகே, அந்த கிரிஞ்ச அவசியம் தான். ஆனா பிராக்டிகலி பார்த்தா அவர் நாடு கண்டம் எல்லாத்தையும் தாண்டியவர். ஆசிய கண்டத்தை தாண்டி ஐரோப்பா வரைக்கும் போய் கருப்பசாமி வேலை செய்யறாரு. அவரா 7 கிணறுல இருந்து சைதாப்பேட்டைக்கு வந்து பண்ண மாட்டார், கிண்டிக்கு வந்து பண்ண மாட்டார். அதான் சினிமாத்தனமான விஷயம். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இது. நூற்றுக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில ஒளியை ஏற்றி இருக்கு இந்த கருங்காலி குதிரலாடம்ங்கிறது. தினமுமே சாம்பிராணி புகை காட்டலாம். அந்த குதிரலாடத்தை வீட்டுக்கு வெளியில நிலவாசல்ல கட்டணும். அமாவாசை பௌர்ணமி மாதிரியான நாள்லயாவது குறைஞ்சபட்சம் பண்ணணும். அப்புறம் இந்த செங்கோல்னு கருங்காலி மாதிரி செம்மரத்துல செங்கருங்காலியில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்மாலு, மீடியம், லார்ஜ்னு 3 விதமான சைஸ் இருக்கு. இந்த குலதெய்வ வாகனத்துல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப விசேஷமானது. அது தவிர நம்ம கொடுக்கக்கூடிய படங்கள் வந்து ஸ்வர்ணயோக வராகர் போட்டோ, இந்த ஸ்வர்ணயோக வராகர் ஸ்லோகத்தோட வரும். அண்ட் லட்சுமி போட்டோ இதுவும் கொடுக்கணும். ஸோ இந்த கருட ஹோமத்துல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா பர் ஹெட் 500 rupees ஆகும். இந்த கருடாழ்வார் செட்டு கம்ப்ளீட்டா வேணும்னா 3000 ஆகும். ஸோ நீங்க இப்ப எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு சென்னைக்கு வர சான்சஸ் இருக்கு, நாங்க வெளியூர்ல இருக்கிறோம் அப்படின்னா நீங்க இப்பவே பிளான் பண்ணிக்கோங்க. நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வரீங்களா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ். ஏன்னா எல்லார்கிட்டயுமே வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. உங்களால வர முடியாவிட்டாலும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு யாருக்காவது இந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கக்கூடும். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த ஒரு ஹோமம் வந்து தரக்கூடும். சோ இந்த பதிவை வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சார் வந்து அந்த ஹோமத்தை ரொம்ப சிறப்பா பல ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த ஆண்டும் அது மிகச் சிறப்பாக நடக்க போகிறது. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க தவறாம அதுல கலந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி இந்த கருங்காலி கருடாழ்வார் உங்க வீடு தேடி வந்தாருன்னா நிச்சயமாக இப்ப நீங்க இருக்கிற உங்க வாழ்க்கை தரம் மேலும் மேலும் பல மடங்கு முன்னேற்றம் அடையும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். சார் நிறைய விஷயத்தை இப்ப நம்ம வியூவர்ஸ்க்காக சொன்னீங்க சார். இப்ப நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம வியூவர்ஸ்க்கு நான் ஒரு காமிச்சிடுறேன் சார்.
ஓகே மேடம். ஆக்சுவலி இந்த இன்டர்வியூலயே நடுவுல மானே தேனே பொன்மானேன்னு ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸையும் சொல்லிட்டேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 400 ரூபாய் மதிப்புள்ள எந்த பொருள் நம்மகிட்ட வாங்கினாலும் நம்ம ஒரு அரகஜாவை காம்ப்ளிமெண்டா கொடுக்கறோம். அரகஜா இப்ப விஜய் நெத்தி ரைட்டுக்கிறது மூலமா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அரகஜாவோட மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னா பன்னீர் இதழ் ரோஜா இருக்குல்ல அது, அப்புறம் ஜவ்வாது புழுகு மாதிரி வாசனை விஷயங்கள் கலப்பாங்க. அப்புறம் கணபதி ஹோமம் மாதிரி ஏதாவது ஹோமம் பண்ண அந்த ஹோம பஸ்பம் அண்ட் கோரக்கிழங்கு, தர்ப புல்லு மெயின் இன்கிரீடியன்ட். புணுகுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. புணுகு எப்படி வருதுங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பூனை மூலமா அந்த குறிப்பிட்ட பூனை வகை, அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால புணுகு மேக்சிமம் ஒரிஜினலா வருது இல்லை. அதனால புணுகுக்கு பதிலா ஜவ்வாதை யூஸ் பண்றோம். பன்னீர் இதழ் ரோஜா, ஏதாவது ஒரு கோவில் ஹோம சாம்பல், மெயினா கணபதி ஹோம புஷ்பத்தை இதுல சேர்க்கிறோம். அதுதான் விசேஷம். பிளஸ் தர்ப புல்லு, நம்ம வீட்லயே கருட ஹோம புஷ்பம் எக்கச்சக்கமா இருக்கு, அதுவும் கொஞ்சம் தேவையான அளவு சேர்க்கிறோம். இன்னும் பவர், இப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு பவர்ஃபுல்லான கூட்டுக்கலவை. எல்லாருக்கும் இந்த பயன் போய் சேரணுங்கிறதுனால ஜஸ்ட் 30 ரூபீஸ்க்கு கொடுக்குறோம். வெறும் அரகஜா மட்டும்னா 30 ரூபாய். அரகஜா மட்டும்னா கொரியர் சார்ஜோட தான் வரும். ஏன்னா 400 ரூபாய் மதிப்புள்ள பொருள்னா ஃப்ரீ ஷிப்பிங். நீங்க ஏதாவது ப்ராடக்ட் 400 ரூபீஸ்க்கு ஆர்டர் பண்றீங்கன்னா ஒரு அரகஜா காம்ப்ளிமெண்டா வரும். 800 ரூபீஸ்க்கு 2 அரகஜா, 1000 ரூபீஸ்க்கு 3 அரகஜா, அந்த மாதிரி வரும். சங்கிலியே கருட சங்குன்னு ஒரு வகை இருக்கு, அது ரொம்ப ரேர். ஏதாவது ஒரு 4-5 பீஸ் தான் வரும், 500 ரூபீஸ். அப்புறம் அனுமான் கதை மாதிரி ஒரு சங்கு வரும், அனுமான் கதை சங்கு. இந்த மாதிரி சில அபூர்வமான சங்கு வகைகளும் நம்மகிட்ட இருக்கு. இப்போ நீங்க ப்ராடக்ட் சம்பந்தமா இப்போ வந்து அரகஜா எங்க போய் கேட்டாலும் ஸ்டாக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம யோக வராஹா ட்ரேடர்ஸ்ல ஒரிஜினல் அரகஜா நமக்கு கிடைக்குது. சோ நீங்க சார் சொன்ன மாதிரி அரகஜா மட்டும் வாங்குறதுனா வாங்கிக்கலாம், அல்லது வேற ஏதாவது பொருட்கள் நீங்க வாங்கும்போது அது கூட இலவசமாக உங்களுக்கு இது அனுப்பி வைக்கப்படும். இப்ப வாங்க என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கறத இப்ப பார்த்துடலாம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பொருள்கள்ல உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுங்க. அனுப்பிச்சீங்கன்னா உடனே அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அனைத்து நவநிதிகளையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய லக்ஷ்மி குபேரர் தன்னுடைய மனைவியோட இங்க அமர்ந்திருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்வர்ண யோக வராகர் ஸ்லோகமும் அவருடைய படமும் பொறிக்கப்பட்ட ஒரு போட்டோ ஃப்ரேம் ரொம்ப அழகா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கருங்காலி, இத செங்கோல் அப்படின்னு அழைப்பாங்க. 3 அளவுகள்ல இது இருக்குது. ஜஸ்ட் இது நம்ம பூஜை அறையில வச்சாலே போதும், அவ்வளோ நல்ல அதிர்வுகள் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கருங்காலில வேல் மற்றும் சூலம், கீழே ஸ்டாண்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் அப்படியே உங்க பூஜை அறையில இதை நிக்க வச்சீங்கன்னா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா குபேர எந்திரம், இது மாமர பலகையால செய்யப்பட்டது. ரொம்ப ரொம்ப நமக்கு நல்ல அதிர்வுகளையும் நல்ல மாற்றங்களையும் தரக்கூடியதுதான் இந்த மாமர பலகையால செய்யப்பட்ட குபேர எந்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா துளசி மாலை, அது பிரேஸ்லெட்டு, செங்கருங்காலி மாலை பிரேஸ்லெட்டு, 108 பீட்ஸ் இருக்குது, 8 mm இது பீட்ஸோட அளவு. அடுத்தது பாத்தீங்கன்னா கருங்காலி மாலை பிரேஸ்லெட்டு, தேவதாரு மாலை, தேவர்களோட அருளை உங்களுக்கு முழுவதும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாலை, தேவதாரு மாலை, தேவதாரு பிரேஸ்லெட்டு, சந்தன மாலை, சந்தன பிரேஸ்லெட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா வைஜெயந்தி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஏறு சிங்கி. இந்த மூலிகையெல்லாம் நமக்கு வந்து ஒரிஜினல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். முருகருக்கு ரொம்ப உரியது இந்த ஏறு சிங்கி மூலிகை. ஸோ இது வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் இந்த ஏறு சிங்கி இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து மோத்தி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூம்பு வடிவத்துல இருக்கும். மார்வாடிகள் நிறைய பேர் இந்த மோத்தி சங்கு அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல வச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா கோமதி சக்கரம், நாராயணனோட அருளையும் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் ஒன்று சேர நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த கோமதி சக்கரம். இது அவசியம் எல்லாரும் பூஜை அறையிலையும் இது வந்து இருக்கணும். ஜெர்மன் சில்வர் கோப்பிங்ல இருக்கக்கூடிய செங்கருங்காலி மாலை, முருகர் டாலர் இருக்கு, விநாயகர் டாலர் இருக்கு, சிவபெருமான் டாலர் இருக்கு. இது 3 செங்கருங்காலி. அதே வெறும் கருங்காலிலையும் இந்த மாலைகள்லாம் இருக்குது. இதோட ரேட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கும் பொழுது எல்லாமே அவங்க உங்களுக்கு டீட்டெயில்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கருங்காலில செய்யப்பட்ட கீ செயின். ஏன்னா நம்ம கையில எப்பொழுதுமே கருங்காலி இருப்பது அப்படிங்கிறது
எந்தவித ஆபத்தும் நம்மை அண்டாமல் நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கவசம் மாதிரி நம்மளை இது வந்து பாதுகாக்கும். ஸோ 10 டிசைன்ல வந்து இங்க இருக்குது. ஸ்வஸ்திக்கு, வேலு, சூலம், ஓம் அப்படின்னு போட்டு நிறைய டிசைன்ல இருக்குது. அதே போல சின்ன சைஸ்ல வேலும் இருக்குது, சின்ன சைஸ்ல சூலமும் வந்து கருங்காலியில இருக்குது. எனக்கு வந்து ஒரு சின்ன கருங்காலி பீஸ் மட்டும் போதும் அப்படின்னாலும் அவங்க வந்து நமக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாவும் உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது இந்த கருங்காலி குதிரை லாடம்ங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம சாதாரண குதிரை லாடத்துக்கு இருக்கக்கூடிய சக்தியை விட 100-300 மடங்கு இந்த குதிரை லாடத்துக்கு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த எல்லா பொருளுமே மந்திரங்கள்லாம் உருவேற்றி தான் உங்க கைக்கு வரும். ஸோ அவர் வந்து தினம்தோறுமே அவங்க பூஜை அறையில இது எல்லாத்துக்கும் முறையான பூஜைகள் செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம கையில வந்து அவர் கொடுக்கறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான நம்ம யோக வராகா ட்ரேடர்ஸ்ல பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திய இந்த கருங்காலி கருடாழ்வார் தாங்க. இந்த கருங்காலி கருடாழ்வார் பல பேர் வாழ்க்கையில பல மிராக்கிள்ஸை வந்து நடத்தி இருக்கிறாரு. ஸோ ஹோமத்துல நீங்க கலந்துக்கும் போது இவர் வேணும் அப்படின்னா நீங்க இப்பவே நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. அத்தி பிள்ளையார் இருக்கிறாரு, அத மாதிரி கருங்காலியில விநாயகர், முருகர் இருக்கிறாரு. அதே போல 12 ராசிகளுக்கு உரிய மூலிகை தாயத்தும் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மூலிகை அப்படின்னு இருக்குது. அந்த மூலிகைய தாயத்தா நம்ம உடம்புல படுற மாதிரி நம்ம அணிந்து கொள்ளும் பொழுது அது வந்து நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் அந்த தாயத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி தாயார் இருக்கிறாங்க, சால கிராமம் இருக்கு, அதே போல பூவராக சாமிகள் இருக்கிறாங்க. இது வந்து பிராஸ்ல இருக்காரு இவரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோதிரம் பாத்தீங்கன்னா கோமதி சக்கர மோதிரம், நமக்கு செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு மோதிரம் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 2 முக ருத்ராட்சம், சிவனோட அம்சமும் சக்தியோட அம்சமும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியது. இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கருங்காலி தாயத்து, சின்ன குழந்தைகளுக்கு அந்த இடுப்பு அருணாக்குடியில இதை நம்ம கட்டுறது அப்படிங்கிறது எந்தவித தோஷமும் அந்த குழந்தைகளை பாதிக்காம பாதுகாக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஜவ்வாது ரோலான ஆர்கானிக் முறையில தயாரிக்கப்படுறது. 40 நாளைக்கு இது வந்து நமக்கு வருங்க. நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தரும் இது. அதுக்கப்புறம் காமதேனு, நம்ம கோமாதா, நம்ம கிரகப்பிரவேசம்லாம் பண்ணும்போது இது அவசியமா நம்ம எல்லார் வீட்டுக்கும் எடுத்துட்டு போவோம். இதை நீங்க கிஃப்ட் பர்பஸுக்கு பலருக்கு தரணும்னா கூட நம்ம இங்க வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு, ஒரு நாளைக்கு ஒரு விளக்குன்னு நீங்க தொடர்ந்து 48 நாட்கள் நீங்க ஏத்தும் பொழுது நம்ம வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான வாஸ்து தோஷங்களையும் இது நிவர்த்தி பண்ணிடுங்க. நம்ம யோக வராகா ட்ரேடர்ஸ்ல சங்கு வகைகளும் இருக்குது. பல அரிய சங்கு வகைகள் நீங்க வெளியில எங்கேயுமே பார்க்க முடியாத பல சங்கு வகைகள் இருக்கு. இது வலம்புரி சங்கு எல்லாருக்குமே தெரிந்ததுதான். இது வந்து பாத்தீங்கன்னா கருட சங்கு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த கருட சங்குலாம் ரொம்ப ரேர் கிடைக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து நீங்க வேற எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ஸோ இந்த கருட சங்கு வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து கத சங்கு, அதாவது அனுமார் தன்னுடைய கைகள்ல வச்சிருப்பாரு இல்ல கதம், அதே மாதிரியே ஒரு வடிவத்துல இருக்கிறதுனால இதற்கு கத சங்கு அப்படிங்கிற ஒரு பெயர். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அப்படியே பிள்ளையார் மாதிரியே இருக்கிற ஒரு சங்கு, பிள்ளையார் சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே பிள்ளையாரோட அவுட்லைனை ரிசம்பிள் பண்ற மாதிரியே இந்த சங்கு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒற்றை கண் தேங்காய், ஏகாஷி நாரியல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. செல்வ செழிப்பை நமக்கு தரக்கூடியது. நம்முடைய வீட்டில் கேஷ் பாக்ஸு, பீரோ, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பூஜை ரூம்ல நம்ம இதை வைக்கலாங்க. சார் பல அற்புதமான பொருள்கள் எல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம் சார். இப்ப வந்து இந்த பொருளும் நம்ம வந்து அந்த ஹோமம் நடக்கிற அன்னைக்கு இதுவும் டிஸ்பிளேல இருக்கும். சோ வரவங்க இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாமாங்க சார்? கண்டிப்பா பார்த்து வாங்கிக்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, நீங்க சேனல் ஆரம்பிச்சதுல இருந்தே ஆல்மோஸ்ட் உங்களோட பல வீடியோஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நூற்றுக்கணக்கான எளிய பரிகாரங்களை நீங்க வீடியோவா கொடுத்து அதை பார்த்து பலனடைஞ்சவங்க எப்படியும் சில 1000 லட்சம் பேர் இருப்பாங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல சோல் இன்னைக்கு நம்ம ஆபீஸ் வீட்டுக்கு வந்தது, நம்ம பூஜை ரூம் பார்த்தது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நம்ம பூஜை ரூம் பார்த்திருப்பீங்க. நம்ம கஸ்டமர்ஸுக்கு என்னெல்லாம் கொடுக்குறோமோ, இந்த மாதிரி தெய்வ விக்கிரங்கள், லட்சுமி குபேர யந்திரம், கோமதி சக்கரம் மாதிரி தனாகர்ஷம் பொருட்கள், அது எல்லாமே பூஜை ரூம்ல வச்சிருக்கோம்.
அதுக்குரிய மந்திரங்கள் எல்லாம் தனியா சொல்லி பூஜை பண்றதுக்கு அதுக்கே எனக்கு மோர் தென் 2 hours 2.5 hours தினமும் ஆகும். அப்படி இதெல்லாம் பண்ணிட்டு கொடுக்கறதுனாலதான் வாங்குறவங்களுக்கு பலவிதமான மிராக்கிள்ஸ்ங்கிறது நடக்குது. ஆமா, நான் வந்து சாரோட பூஜை ரூமை இன்னைக்குதான் பார்த்தேன். அப்படியே வந்து நான் மெய் மறந்து போயிட்டேன். ஏன்னா பூஜை ரூம் வந்து அவ்வளோ கிளீனா நீட்டா சுத்தமா ரொம்ப அழகா பராமரிக்கிறாங்க. சாருக்கு வந்து அந்த பூஜையில அமர்ந்தாருன்னா குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகுமா. இந்த காலகட்டத்துல 2 மணி நேரம் பூஜைக்குன்னு ஒருத்தவங்க செலவு பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிசயம். அப்படி வந்து அவர் டெடிகேட்டடா அவ்வளோ பூஜைகள்லாம் செய்து ஒவ்வொரு சிலைக்கும் தனித்தனியாக அபிஷேகம்லாம் செஞ்சு மந்திரங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே மக்கள் கைக்கு போய் சேருது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாலே இதற்கு நீங்க வந்து ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா மட்டும்தான் இத்தகைய பொருள்கள் உங்க கைக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த அரிய வாய்ப்பை நீங்க எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் 1 மாசம் இருக்குது. ஸோ இந்த 1 மாசத்துக்குள்ளார இந்த ஒரு பதிவு பல கண்கள்ல போய் படணும். அவங்களும் இதன் மூலம் பயனடையணும். இந்த பதிவு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க. எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல ஓம் ஷிம் சிவாய அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.